நான் பார்த்த சாரதி எழுதிய ஊமை பேச்சு சிறுகதை. அப்போதுதான் விடிந்திருந்தது. முதல் நாள் இரவெல்லாம் மழை பெய்து முடிந்த ஈரமும் குழுமையுமாக இந்த உலகம் மிகவும் அழகாயிருந்தது. பன்னீர் மரத்து இலைகளிலிருந்து முத்து உதிர்வது போல நீர்த்துளிகள் இவ்வளவு நேரத்துக்கு ஒருமுறைதான் கீழே உதிர்வது என்று திட்டமிட்டு காலப்பிரமாணம் தவறாமல் வாசிக்கப்படும் தாளத்தை போல வீழ்ந்து கொண்டிருந்தன. எப்படி எப்படி அழகாயிருக்கிறது என்று பிரித்து பிரித்து சொல்ல முடியாதவாறு அப்படி இருப்பதே அழகுகளாய் அந்த காலை வேளையில் இந்த உலகம் ரொம்பவும் அனுபவிக்கத்தக்கதாயிருந்தது. சுந்தரராஜன் அவுட் ஹவுஸின் மாடியிலிருந்து பங்களாவின் தோட்டத்திற்குள் இறங்கிய போது சிறிது நேரம் சிந்தனை செய்து ஏதாவது ஒரு புதிய கவிதை எழுத வேண்டுமென்ற ஆர்வத்தோடு வந்திருந்தான். ஆனால் அப்போது அவன் கண்விழித்து பார்த்த உலகமே தயாராக யாரோ எழுதி வைத்திருந்த கவிதை போல காண்பவர்களை மயக்கிக் கொண்டிருந்தது. ஒரு கவிதையை பார்த்து இன்னொரு கவிஞன் அப்படி கவிதை இயற்றினால் ஈயடிச்சான் காப்பி என்றல்லவா கேவலமாக சொல்ல வேண்டியிருக்கும். இயற்கையில் மயங்கும் தன்மை வாய்ந்தவையாயிருக்கும் மழை, சூரியன், சந்திரன் எல்லாமே தயாராக எழுதி வைக்கப்பட்டிருக்கும் கவிதைகள்தான். அவற்றை பார்த்து புனைய முடியாமல் நாம் தவிக்கும் தவிப்புதான் நமது ஆற்றாமை என்று நுணுக்கமான சிந்தனைகள் முந்தும் மனத்தோடு சுந்தரராஜன் தோட்டத்தில் பிரவேசிக்கவும் நீதிபதி தண்டபாணியின் மகள் எண்ணெய் நீராடி அவிழ்ந்து நெகிழ்ந்து தொங்கும் கூந்தலோடு பூக்களை பறிப்பதற்காக எதிரே வரவும் சரியாயிருந்தது. அந்த கோலத்தில் அவள் கவர்ச்சி நிறைந்து தோன்றினாள். சுந்தரராஜனுக்கு அவளை கண்ணிறைய பார்க்க வேண்டுமென்று ஆசையாயிருந்தது. அதே சமயத்தில் அப்படி பார்த்தால் யார் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்று வெட்கமாகவும் பயமாகவும் வேறு இருந்தது. மழை மணக்கும் அந்த ஈர வைகரையில் பூக்குடலையோடு ஒரு பெண் வளைகளும் மெட்டியும் ஒலிக்கும்படி துவள துவள நடந்து வந்தால் எத்தனை அழகாயிருக்கும்! கொஞ்சம் கற்பனை செய்துதான் பாருங்களேன். அழகாயிருப்பதை புரிந்து அங்கீகரித்து கொண்டு தைரியமாக நிமிர்ந்து பார்க்கவும் துணிச்சல் வேண்டும். சுந்தரராஜன் இளம் பருவத்து கவி. ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய தைரியசாலி இல்லை. அவன் அங்கு வந்து தங்கிய நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவனுடைய சூரியன் அந்த பெண்ணின் முகத்திலிருந்துதான் உதிக்கிறது. ஆனால் ஒரு நாளாவது அவன் அந்த சௌந்தரியம் உதயமாகும் போது தைரியமாக நிமிர்ந்து பார்த்ததே இல்லை. தைரியமில்லாத ஆண் பிள்ளை கவியாயிருந்தாலும் அவனை மன்னிப்பதற்கில்லை. கவி எழுதுவதும் அதனால் தான் ஒரு கவியாயிருப்பதாக நினைத்து கொள்வதும் சுந்தரராஜனுக்கு பொழுதுபோக்கு. நிஜமான உத்தியோகம் என்னவோ நீதிபதி தண்டபாணிக்கு அந்தரங்க காரியதரிசி. ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்களிடம் அடிக்கடி முன் கோபப்படுவதை தவிர வேறு எந்த விதமான அந்தரங்கமும் இல்லை என்றாலும் அவருடைய கௌரவத்துக்கும் செல்வாக்கிற்கும் ஓர் அந்தரங்க காரியதரிசி தேவையாயிருந்தது. இந்த உலகத்தில் கவி எழுதியே பிழைப்பு நடத்திவிட முடியாது என்பது உறுதியாகவும் அனுபவபூர்வமாகவும் தெரிந்துவிட்டபின் பத்திரிகையில் விளம்பரம் பார்த்து விண்ணப்பிட்டு நீதிபதியின் காரியதரிசியாக வந்து சேர்ந்தான் சுந்தரராஜன். நீதிபதியின் வறட்சியான காரியங்களை அவரிடம் சம்பளம் வாங்குவதற்கு கவி எழுதுகிற சம்பளமில்லாத காரியத்தையும் சேர்த்து செய்து கொண்டிருந்தான் அவன். இப்பொழுதும் அவன் கவி எழுத வேண்டுமென்று தினசரி விடிந்ததும் தூண்டுகிற முதல் ஞாபகத்தை போல் நீதிபதி தண்டபாணியின் மகள் பூக்குடலையோடு அவன் கண்களில் தெரிந்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஏதேனும் கவி எழுதினால் தேவலை என்பது போல தோன்றும். அவனுக்கு கவி எழுதும் ஞாபகம் வரும்போதெல்லாம் அவளை பார்க்க வேண்டுமென்றும் தோன்றும். ஆனால் தேடிக்கொண்டு போய் அவளை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு மட்டும் துணிச்சல் இருக்காது. விடிந்ததும் விடியாததுமாக அவளை பூக்குடலையோடு தேடிக்கொண்டு வரும்போது நேருக்கு நேர் ஏறெடுத்து பார்க்க துணிவின்றி ஓரக்கண்ணால் ஏனோ தானோ என்று பார்த்து திருப்திப்பட்டு கொள்வான். இந்த குறைந்த திருப்தியில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி இருந்தது. சில அனுபவங்கள் முற்றி நிறைந்து விடாமல் அரைக்குறையாகவே இருக்கிறவரை அழகாயிருக்கும். அந்த அரைக்குறை தன்மையிலேயே அவை முழு திருப்தியை அளித்து கொண்டிருக்கும். சுந்தரராஜனுடைய அனுபவமும் அப்படித்தான் இருந்தது. குறைவுள்ளதாயிருந்து கொண்டே நிறைவுள்ளதாகவும் இருந்தது அந்த அனுபவம். தர்க்க ரீதியாக இரண்டு நேர்மாறான குணங்கள் ஒரே நிலையில் சேர்ந்து தங்குவது சாத்தியமில்லையே என்று யாராவது விபரம் தெரிந்தவர்கள் நினைக்கலாம். நன்றாக நிமிர்ந்து பார்க்க முடியாமல் குறைவாக பார்த்ததனால்தான் சுந்தரராஜனுக்கு நிறைவான மகிழ்ச்சி இருந்தது என்பதில் மட்டும் சந்தேகமில்லை. அந்த பார்வையில் அவன் கண்கள் நெருங்கி அடைய முடியாமல் ஏதோ விடுபட்டு போய் மீதம் இருந்தது.
அப்படி ஏதோ விடுபட்டு போய் மீதம் இருந்ததனால்தான் அவன் மனதினுள் குறுகுறுப்பானதொரு மகிழ்ச்சி அந்த மீதத்தை தேடி நிறைந்து கொண்டிருந்தது. மேற்கொண்ட குழப்பமான வாக்கியங்களில் சுந்தரராஜனுடைய மனநிலையை நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் என்று நம்புகிறேன். தெளிவாக சொல்லப்பட்டிராவிட்டால் அதற்கும் நான் பொறுப்பாளி இல்லை. ஏனென்றால் அது சுந்தரராஜனுடைய மனத்தை பொறுத்த விஷயம். அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? தண்டபாணியின் மகள் நீராடி நீல சேலையுடுத்தி மலர் கொய்ய வரும் மற்றோர் மலராக அலர்ந்த நிலையில் 4-5 முறை அவளை பார்த்தபின் அரைக்குறையாய் மலர்ந்த பூவை போல் சுந்தரராஜனுக்குள் கவிதை மலர்ந்தது. முற்றிலும் மலராமல் ஏதோ ஒரு இதழ் அடிமுடியின்றி அந்தரமாக மலர்ந்தது. இப்படி அரைக்குறையாய் மலர்கின்ற மலர்ச்சிக்கு என்றுமே மனம் அதிகம். பெண்ணென்று பேர் சொல்லி முகிலிடை மின்னொன்று வந்ததென. இதற்கு மேல் கவிதை வரவில்லை. ஆனால் வருவதற்கு மீதம் இருந்தது என்பதென்னவோ நிச்சயம். சுந்தரராஜனுடைய இளமையும் அதைவிடவும் இளமையான அவன் நினைப்புகளும் அவனுடைய கண்களில் பார்வையில் தென்பட்டவை எவையோ அவற்றை அவன் இளமைமயமாக கண்டதுவும் சேர்த்துத்தான் கவிதைகளாக பிறந்து கொண்டிருந்தன என்று சொல்ல வேண்டும். கவிதை என்கிற வார்த்தை மட்டுமன்று, அந்த வார்த்தைக்கு பொருள் பிறக்க காரணமான அனுபவமும் இளமைமயமானதுதான். அனுபவத்தில் இளமையும் உற்சாகமும் சிறிது கூட இல்லாமல் கவிதையில் அவை வரவேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் பயனில்லை. சுந்தரராஜனுக்கு அனுபவத்தில் இளமை உற்சாகம் எல்லாம் இருந்தன. ஆனால் தைரியம் மட்டும் இல்லை. தைரியம் இல்லாதவர்கள் உலகத்தில் வாழக்கூடாதென்று யாரும் சட்டம் இயற்றி வைக்கவில்லை. அதே சமயத்தில் தைரியம் இல்லாதவர்கள் காதலிக்க கூட தகுதியில்லை என்று பல பேருடைய அனுபவம் சொல்கிறது. இந்த உலகத்தில் ஒரு விதமான சாதனைக்கும் தைரியம் இல்லாதவர்கள் காதலையாவது சாதிக்கலாம் என்று இன்றைய இளைஞர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பாவம், காதலை சாதித்துக் கொள்வதற்குத்தான் நடைமுறையில் அதிகமாக தைரியம் வேண்டும் என்பதை அனுபவ ரீதியாக புரிந்து கொள்ளுகிற வரை அவர்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்க போகிறார்கள். அப்படி வெகுளித்தனமாக நினைத்து கொண்டிருக்கிற பல்லாயிரம் அப்பாவிகளில் சுந்தரராஜனும் ஒருவன் என்று அவனை அலட்சியமாக விட்டுவிடுவதற்கில்லை. அவன் இதில் அடங்காத தனி ரகத்தை சேர்ந்தவன். அவன் கவியாயிருந்தான், தைரியசாலியா இல்லை. பலரை கவர்கிற ஒரு குணமும் எவரையுமே கவர முடியாத ஒரு பலவீனமும் சேர்ந்து வாழ்கிறவனை பாராட்டாமலும் இருக்க முடியாது, தூற்றாமலும் இருக்க முடியாது. சுந்தரராஜனை பாராட்டுவதற்கோ தூற்றுவதற்கோ ஜஸ்டிஸ் தண்டபாணியின் மகளுக்கு தைரியமில்லை. ஆனாலும் அவன் அவுட் ஹவுஸிலிருந்து படியிறங்கும் போது தன்னை பார்க்கிறான், பார்க்க வேண்டும். அப்படி அவன் பார்ப்பதனால்தான் பெருமைப்படுவதற்கு ஏதோ இருக்கிறது என்பதை ஜஸ்டிஸ் தண்டபாணியின் மகள் விரும்பினாள். அவற்றுக்காக ரகசியமாய் பெருமைப்பட்டு கொள்ளவும் செய்தாள். ஒரு பெண் மனம் நெகிழ்கிறாள் என்பதை அறிவிக்க இதைவிட அதிகமான அடையாளங்கள் எவையும் தேவையில்லை. சுந்தரராஜன் ஜஸ்டிஸ் தண்டபாணியின் அந்தரங்க காரியதரிசியாக வேலை ஏற்றுக்கொண்டு அந்த பங்களாவின் அவுட் ஹவுஸில் குடியேறிய 15வது நாளோ 16வது நாளோ அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. வழக்கம்போல் அவன் அவுட் ஹவுஸ் மாடியிலிருந்து படியிறங்கி கீழே வந்தபோது பூக்குடலையுடன் தோட்டத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்த தண்டபாணியின் மகள் விறுவிறுவென்று நடந்து வந்து ஒரு கொத்து பிச்சி பூக்களையும் அவற்றினிடையே 4ஆக மடிக்கப்பட்ட ஒரு கடிதத்தையும் அவன் கையில் திணித்துவிட்டு நடந்தாள். மகிழ்ச்சிகரமான இந்த அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு அவள் எவற்றை தன்னிடம் தந்தாள், அப்படி தந்தவற்றை தான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் உணர்ந்து சமாளித்து கொள்ள சுந்தரராஜனுக்கு சிறிது நேரமாயிற்று. ஈரமும் அதிகாலையின் புதுமையும் கூடி மயக்கும் நறுமணத்தோடு கூடிய பிச்சி பூக்களையும் அவற்றை காட்டிலும் அதிகமாக மணந்து மயக்கும் அந்த கடிதத்தையும் சுமந்து கொண்டு சுந்தரராஜன் திரும்பி மாடிப்படி ஏறிய போது மிகவும் வேகமாக ஏறினான். வேகமென்றால் அந்த பதத்துக்கு இங்கே ஆவல் என்று அர்த்தம். அந்த கடிதத்தில் அவனை கொன்றிருந்தாள் அவள். நானும் தான் 15 நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறேன். உங்களுக்கு பேச தெரியுமா அல்லது நீங்கள் ஓர் ஊமையா? இந்த 2 வாக்கியங்கள் தான் அந்த கடிதத்தில் இருந்தன. இவற்றை படித்ததும் அவனுக்கு ரோஷமாயிருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. தன்னுடைய சுபாவமான கூச்சத்தையும் பயத்தையும் கேலி செய்வது போல் இப்படி எழுதிவிட்டாளே என்ற ரோஷம் ஒருபுறம், துணிந்து தனக்கு எழுதினாளே என்ற மகிழ்ச்சி ஒருபுறம். இந்த 2 உணர்ச்சிகளுக்கு அப்பால் மொத்தமாக அவன் மனதில் நிறைந்திருந்தது என்னவோ பயம்தான். ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்களின் முன்கோபத்தை பற்றி அவன் நிறைய கேள்விப்பட்டிருந்தான். 2 காரணங்களுக்காக அவன் அவரை நினைத்து பயப்பட வேண்டியிருந்தது. முதல் காரணம், அவர் தன்னுடைய எஜமானராகவும் ஜஸ்டிஸாகவும் முன்கோபக்காரராகவும் இருக்கிறாரே என்பது. 2வது காரணம், தன்னால் காதலிக்கப்படுகிற பெண் அன்னாருடைய மகளாயிருக்கிறாளே என்பது.
தங்கள் மகள் எந்த ஆண் பிள்ளையை காதலிக்கிறாளோ அந்த ஆண் பிள்ளையை தங்கள் கட்டாயம் கோபித்துக் கொண்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்பது தந்தையர்களின் பொது நோக்கமாயிருப்பதை பல காதல் கதைகளிலும் திரைப்படங்களிலும் பார்த்து பார்த்து புரிந்து கொண்டிருந்தான் சுந்தரராஜன். அது அவனை பயமுறுத்துவதாக இருந்தது. அவள் அந்த கடிதத்தை அவனிடம் கொடுத்த வினாடியிலிருந்து அவனுக்கு நிம்மதி பறிபோய்விட்டது. பயமும் பதட்டமும் வினாடிக்கு வினாடி அவனை தவிக்க செய்தன. ஜஸ்டிஸ் தண்டபாணி தன்னை நிமிர்ந்து பார்க்கும் ஒவ்வொரு வேளையும், என்னடா பயலே, என் மகள் கைகளிலிருந்து காதல் கடிதமா வாங்குகிறாய்? இரு உன்னை கவனிக்கும் விதமாக கவனித்துக் கொள்கிறேன் என்று கடும் கோபத்துடன் கர்ஜனை செய்து குமரப்போவது போல் தனக்குத்தானே பயங்கரமான கற்பனை செய்து கொண்டே அவர் முகத்தை பயத்தோடு பார்ப்பான் சுந்தரராஜன். 2 வினாடி நடுநடுங்கிக் கொண்டே அவர் முகத்தை பார்த்த பின்புதான் நினைத்தது போல் பயம் ஒன்றுமில்லை என்று உறுதி தெரிந்த பிற்பாடு நிம்மதியாக மூச்சு வரும் அவனுக்கு. இப்படி பதட்டத்திலே 1 வாரத்துக்கு மேலாக வீணே கழிந்து விட்டது. இதற்கு நடுவில் அந்த பெண்ணரசி இன்னொரு கடிதத்தையும் அவன் கையில் சேர்த்து விட்டாள். அதிலும் அவள் அவனை சாடியிருந்தாள். சந்தேகமில்லாமல் நீங்கள் ஓர் ஊமைதான். ஊமை மட்டுமில்லை, குருடாகவும் இருப்பீர்கள் போலிருக்கிறது. செவிடோ என்று கூட எனக்கு சந்தேகமாயிருக்கிறது. என்னுடைய முதல் கடிதத்துக்கு 1 வாரமாக பதில் இல்லை. அதனால் நீங்கள் ஓர் ஊமை. நான் அவுட்ஹவுஸின் மாடிப்படிக்கு நேர் கீழே தோட்டத்தில் பூப்பறிக்க வரும்போது நீங்கள் படியிறங்கி வந்தாலும் என்னை ஏறிட்டு நிமிர்ந்து பார்க்க கூசுகிறீர்கள். அதனால் நீங்கள் ஓர் குருடர். பூப்பறிக்கும் போது என் கைகளின் வளையல்கள் கலீர் கலீர் என ஒலித்தும் உங்கள் செவிகள் அவற்றை கேட்க தவிப்பதாக தோன்றவில்லை. அதனால் நீங்கள் ஒரு செவிடராகவும் இருக்கலாம். உங்களை என்ன சொல்லுவதென்று எனக்கு தெரியவில்லை. இந்த கடிதம் கைக்கு கிடைத்த போது நிச்சயமாக உடனே அவளுக்கு ஒரு பதில் எழுதிவிட வேண்டும் என்று தன் மனத்தை திடப்படுத்தியிருந்தான் சுந்தரராஜன். ஆனால் நேரமாக தைரியத்தையும் மீறிக்கொண்டு பயம் பெருகி அவளுக்கு பதில் எழுதும் எண்ணத்தை அடியோடு அமுக்கிவிட்டது. கோழைகள் காதலிக்க கூட தகுதியற்றவர்கள். பிளாட்டினம் மொழியை நாளுக்கு நாள் நிரூபித்துக் கொண்டிருந்தான் சுந்தரராஜன். கோழைகள் துணிந்து செய்கிற காரியத்திலும் முடிவாக விளைகிற விளைவு அவர்களுடைய கோழைத்தனத்தை நிரூபிப்பதாகவே வந்து சேரும். சுந்தரராஜனும் இதற்கு விதிவிலக்கு இல்லைதானே? சுந்தரராஜன் இப்படியே நாளொரு பயமும் பொழுதொரு நடுக்கமுமாக தயங்கி கடைசியில் துணிந்து அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அந்த கடிதத்தில் அவளை பார்த்ததும் தான் இயற்றிய நளினமான காதல் கவிதையையும் எழுதியிருந்தான். எல்லாவற்றையும் அற்புதமாகவும் அழகாகவும் எழுதிவிட்டு கடைசியாக மிக மிக பைத்தியக்காரத்தனமான ஒரு வாக்கியத்தையும் சேர்த்து எழுதி வைத்தான். எனக்கு என்னவோ ரொம்பவும் பயமாயிருக்கிறது. இந்த கடிதத்தை படித்தவுடன் ஞாபகமாக கிழித்து எறிந்துவிடு. கை தவறுதலாக எங்கேயாவது யார் கண்களிலேனும் தென்படும்படி வைத்து விடாதே. அடுத்த நாள் காலையில் அவள் பூப்பறிக்க வரும்போது தைரியமாக கொண்டு போய் அதை அவளிடம் கொடுத்து விட வேண்டும் என்று தீர்மானமும் செய்த பின்னர் முதல் நாள் இரவு படுத்துக் கொள்வதற்கு முன் அறை கதவுகளை பத்திரமாக தாளிட்டு கொண்டு இந்த கடிதத்தை எழுதியிருந்தான் சுந்தரராஜன். ஆனால் அவனுடைய தைரியம் என்னவோ அறை கதவை தாழிட்டு கொண்டிருந்தவரை தான் இருந்தது. மறுநாள் காலை விடிந்ததுமே முதல் நாள் செய்த தீர்மானத்தையும் எழுதிய கடிதத்தையும் எண்ணி உடம்பு நடுங்கியது. மனதை திடப்படுத்தி கொண்டு நடுங்கும் கால்களால் ஒவ்வொரு படியாக இறங்கி சென்று குனிந்த தலை நிமிராமல் அந்த கடிதத்தை அவள் கைகளில் போட்டுவிட்டு ஏதோ கொலை குற்றம் செய்தவன் ஓடி வருவது போல் திரும்பி படியேறி அறைக்குள் போய் கதவை உட்புறமாக தாழிட்டு கொண்டு விட்டான். அத்தனை பயத்திலும் அவன் மனம் மெல்லிய கற்பனைகளில் ஈடுபட தவறவில்லை. தன் கடிதத்தையும் அதில் தான் அவளை பற்றி எழுதியிருக்கிற கவிதையையும் படித்துவிட்டு அவள் எத்தனை பூரிப்பு அடைவாள் என்று கற்பனை செய்து மகிழத் தொடங்கியிருந்தது. பெண்ணென்று பேர் சொல்லி முகிலிடை மின்னொன்று வந்தது போல். அடடா, எத்தனை அழகாக பாடியிருக்கிறேன். இதை படித்தவுடன் அவனுடைய மனதில் என்னென்ன உணர்ச்சிகள் எழும், என்னை பற்றி எவ்வளவு பெருமையாக நினைப்பாள் என்றெல்லாம் சுகமான நினைப்புகள் சுந்தரராஜனுடைய மனத்தில் சுழன்று கொண்டிருந்தன. 1/2 மணி நேரம் கழித்து அவனுடைய அறை கதவு தடதடவென்று இடிக்கப்பட்டது. பயந்து நடுங்கிக் கொண்டே கதவை திறந்தான் சுந்தரராஜன். அந்த பெண் முதல் தடவையாக தைரியமாக மாடிப்படி ஏறி வந்து அவன் அறைவாயிலில் நின்றாள். அந்த அதிர்ச்சியை உடனடியாக சமாளிக்க தெரியாமல் ஹி என்று அசட்டு சிரிப்புடன் எதையோ பேச நினைத்தும் ஒன்றும் பேச வராமல் மென்று விழுங்கினான் சுந்தரராஜன். அவள் அவன் முகத்தை நன்றாகவும் அலட்சியமாகவும் நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வை நிர்பயமாகவும் துணிச்சலாகவும் இருந்தது. மிஸ்டர்,
உங்களுக்கு அநேக நமஸ்காரம். கோழைகள் கூட கவிதை எழுதலாம், ஆனால் காதல் செய்வதற்கு தைரியசாலியால் தான் முடியும். தைரியமே ஒரு பெரிய கவிதை. அது உங்களிடம் இருப்பதாக தெரியவில்லை. தைரியம் இல்லாத ஆண் பிள்ளையை அவன் கவிதை எழுதுகிறான் என்பதற்காக மட்டும் காதலிப்பதற்கு இல்லை. நான் உங்களுக்கு 2 கடிதம் எழுதினேன். பயந்து நடுங்கிக் கொண்டே அதை படித்தவுடன் கிழித்து எறிந்து விடும்படி எந்த கடிதத்திலும் நான் எழுதவில்லை. நீங்களோ ரொம்ப நாளைக்கு பிறகு பயந்து கொண்டே ஒரு கடிதம் எழுதிவிட்டு கடைசியில் அப்படி எழுதியது ஒரு கொலை குற்றம் போல பாவித்து கிழித்து விடும்படி சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு யார் மேல் பிரியமாயிருக்கிறதோ அவளை நிமிர்ந்து பார்க்கவே கூசுகிறீர்கள். நீங்கள் கவி எழுதுவதனால் உங்களை ஆண் பிள்ளை என்று நான் ஒப்புக்கொள்ள முடியாது. உங்களுடைய தைரியத்தையும் ஆண்மையையும் வைத்துத்தான் உங்களை ஆண் பிள்ளையாக கணிக்க முடியும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னை பார்ப்பதற்கே பயப்படாதீர்கள், சிரிப்பதற்கு நடுங்காதீர்கள். நீங்கள் கவியாயிருக்க வேண்டாம், ஆண் பிள்ளையாயிருங்கள், தைரியசாலியாயிருங்கள். அப்படி இருக்க முடியாவிட்டால் எனக்கு கடிதம் எழுதாதீர்கள், என்னை பார்க்காதீர்கள், பயந்து உதறாதீர்கள். மனதில் இருந்ததை குமுற குமுற பேசிவிட்டு சற்று முன் அவன் கொடுத்திருந்த கடிதத்தை அவனுடைய முகத்தை பார்த்து கசக்கி எறிந்தாள் அவள். அடுத்த நிமிஷம் வந்தது போலவே தைரியமாக படியிறங்கி போய்விட்டாள் ஜஸ்டிஸ் தண்டபாணியின் மகள். சுந்தரராஜன் ஊமையானான். அவனுடைய கவிதைத்தன்மையும் ஊமையாய் போயிற்று. மனிதனாயிருந்து காதலிக்க முடியவில்லையே என்பதற்காக அவன் ரொம்பவும் வருந்தினான். நான் பார்த்த சாரதி எழுதிய ஊமை பேச்சு சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ JM ஃப்ளோரா. இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.